மலரம்மா சமையலில் இன்றைக்கி 2 வகையான பொடி செய்ய போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாய் பொடி, இன்னொன்று வந்து கரம் மசாலா செய்ய போகிறோம். வாங்க 2 பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆந்திரா ஸ்டைலில் இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். நீங்கள் ஆந்திரா பக்கம் போயிட்டீங்கன்னா ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி இட்லி பொடி தான் கொடுப்பாங்களே, நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி பொடிக்கு நான் வந்து 100 கிராம் வர மிளகா எடுத்துக்கிட்டேன். நல்லா காரமாக இருக்கிற கலராக இருக்கிற அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி மிளகா எடுத்துக்குங்க. பூண்டு ஒரு 10 பல், மல்லி 50 கிராம், வெள்ளை எள்ளு 10 கிராம், புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவு, சீரகம் 10 கிராம், அதே அளவு வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை. நீங்கள் தோல் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவுக்கு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இட்லி பொடிக்கு மசாலாலாம் வறுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. தனியா 50 கிராம், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், எள்ளு 10 கிராம், சீரகம் 10 கிராம், வேர்க்கடலை 2 ஸ்பூன், புளி வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டுங்க, அப்போ தான் வறுபடும். நல்லா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். சூடு வந்து நல்லா ஆறணும், சூடே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கணும். வரமிளகா 100 கிராம். இப்போ வரமிளகா வறுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வறுத்துங்க, இல்லைன்னா மிளகா வந்து கலர் மாறிடும். அதனால் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து பருப்பு பொடி செய்வோம். இட்லிக்கு வந்து பருப்பு மட்டும் போட்டு செய்வோம். ஆனால் இது மிளகாய் பொடி, இது ரொம்ப சூப்பராக இருக்குது இட்லி. நீங்கள் இந்த மிளகாய் பொடி செஞ்சுட்டு இட்லி செஞ்சிங்கன்னா இன்னும் 4 இட்லி சாப்பிடுவீங்க. அடிக்கடிக்கு செய்வீங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்தில் வந்து இந்த மிளகாவும் தனியாவும் இடிச்சிட்டு பூண்டு போட்டு ஒரு சின்ன குட்டியாக பானை மாதிரி இருக்குது, அதில் எடுத்து வச்சுக்குவாங்க. காலையில் வந்து களி செய்வாங்க இல்லையா, முன்னெண்ணெய் அது தண்ணியில் போட்டு வைப்பாங்க. அந்த களி ஒரு முத்து எடுத்து வச்சுட்டு இந்த மிளகாய் பொடி நெல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்களாம் ஓடி ஓடி கேட்போம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பழக்களிக்கு சாப்பிட்லாம், சுடக்களி சாப்பிட்லாம். இட்லிக்கெல்லாம் வந்து இந்த மிளகாய் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு பொடி வேறு செய்வோம், நம்ம நிறைய பருப்பு போட்டு செய்வோம். ஆனால் இது வெறும் மிளகாய் தனியாக இந்த மாதிரி வச்சு செய்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் நெல்லெண்ணெய் கூட சேர்ந்து சாப்பிட்ணும், உடம்புக்கும் நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மிளகாய் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. சத்தம் எப்படி வருது பாருங்கள், போடும் போது சவுண்டே இல்லை, நல்லா வந்து வறுந்துடுச்சு மிளகாய். இந்த அளவுக்கு வறுந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், மிளகாய் தட்டில் போட்டு நல்லா சூடு வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிளகாய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து குறப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து குறப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், மிளகாய் இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் நம்ம வறுத்து வச்சுக்கிற மசாலாலாம் போட்டுக்கலாம். தனியா, பருப்பு, எள்ளு எல்லாமே வறுத்தோம் இல்லையா, அது எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சாச்சு. இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம், உப்பு, மஞ்சப்பொடி. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும், அதிகமாக சுற்ற வேணாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம். நம்ம அரைச்ச சூடு வந்து இந்த மசாலாவில் இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து சூடு ஆறட்டும். நல்லா ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா சூடு ஆறட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், குறப்பாக அரைச்சிருக்கிறோம். இந்த மிளகாய் பொடி வந்து இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி செய்யணும் தான் தோணும் உங்களுக்கு. பருப்பு பொடி இட்லி பொடி செய்கிறத விட இந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இட்லி மிளகாய் பொடி அரைச்சிட்டோம். அடுத்தது வந்து கரம் மசாலா தான் அரைக்க போகிறோம். வீட்லேயே நம்ம கரம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கரம் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சின்ன சின்னதாக ஒரு 10-15 பட்டை எடுத்துருக்குறேன். அதாவது பெரிய பட்டை வந்து 2 பட்டை எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கண்ணாடி கப்பு சின்ன கப்பு அளவு தான் எடுத்துக்கிட்டேன். இந்த கப்பில் வந்து 1/2 கப்பு பட்டை, 1 கப்பு வந்து லவங்கம், அதே கப்பில் அன்னாச்சி பூ, ஏலக்காய் ஒரு 20, மிளகு 1 கப்பு, தனியா 1 கப்பு, சீரகம் 1 கப்பு, சோம்பு வந்து 2 கப்பு எடுத்துக்கிட்டேன், ஜாவத்திரி 1 கப்பு. பாருங்கள், பிரியாணி இலை வந்து பெரிய பெரிய இலை 4 எடுத்துக்கிட்டேன். அந்த 4 இலையும் சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நிதானமாக வறுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து சில பொருள் வந்து தீஞ்சு போயிடும். சீரகம் சோம்புலாம் வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும். நம்ம இந்த மசாலாலாம் வறுக்கும் போது அதனுடைய மனம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். பூச்சி வண்டுலாம் வைக்காமல் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நம்ம எடுத்துட்டோமா, வறுப்படாமல் எடுத்துட்டா சீக்கிரமாக பூச்சி வச்சிடும். அதனால் வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நிதானமாக நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா வறுப்பட்டு நல்லா மணமாக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடு வந்து நல்லா ஆறணும். அப்போ தான் வந்து கரம் மசாலா அரைச்சா பவுட்ரு வந்து நல்லா நைஸாக வரும். சரியாக சூடு வந்து ஆறலைன்னா கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும். அதனால் வந்து நல்லா சூடு ஆறணும். பாருங்க, எல்லாமே வந்து மசாலா நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அப்படியே விட்டுடலாம். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசால் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால 2 முறை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். மசாலாலாம் நல்லா வறுத்து சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி வறுத்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆறட்டுன்னு அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் மசாலா அரைச்சதுக்கப்புறம் மிக்சி வந்து சூடாக இருக்குது இல்லையா. மிஷினில் எப்போவுமே நம்ம அரைச்சிட்டு எந்த பொருள் அரைச்சாலும் நல்லா ஆற வச்சிடணும். 2-3 மணி நேரம் நல்லா சூடு ஆறட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணும் போது கெட்டு போகாமல் இருக்கும், பூச்சி பிடிக்காமல் இருக்கும். வண்டு பூச்சி இதெல்லாம் வைக்காமல் நல்லாயிருக்கும். எத்தனை மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். நல்லா சூடு ஆறட்டும். கரம் மசாலா நல்லா சூடு ஆறிடுச்சு. ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி மிளகாய் பொடியும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இதுவும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்து அரைச்சி நல்லா ஆற வச்சுட்டோம். சூடு நல்லா ஆறிடுச்சு. கரம் மசாலா அரைச்சாச்சு. வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கரம் மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். செய்யும் போது ஒரு புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மட்டன், சிக்கனுக்கெல்லாம் இந்த கரம் மசாலா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். இட்லி மிளகாய் பொடியை அரைச்சி நல்லா சூடு ஆறட்டுன்னு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுவும் பாட்டிலில் போட்டுக்கலாம். பாருங்கள், இட்லி மிளகாய் பொடி, கரம் மசாலா ரெண்டுமே வந்து நம்ம பொடியை அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா செய்யலாம். வீட்டில் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப நேரம் ஒன்றும் டைமெல்லாம் எடுக்காது. எல்லாமே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த கண்ணாடி பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பி தூள் வாங்குகிற பாட்டில் தான். நாங்கள் அதுக்குன்னு தனியாக காசு கொடுத்துலாம் எப்போவுமே வாங்குறதில்ல. காப்பி தூள் வாங்குகிற பாட்டில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொடி ஐட்டம்லாம் செய்யும் போது இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கினா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஊருக்காகவும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லி பொடி, கரம் மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.